அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த கலிமுல்லா என்பவன் பெரம்பூரில் தனியார் பள்ளியில் படித்து வந்த 9ஆம் வகுப்பு மாணவியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. தினமும் பேப்பர் மில் சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து ஏறி செல்லும் அந்த மாணவிக்கு அதே பேருந்து நிறுத்தத்திற்கு வரும் 2 அரசு பள்ளி மாணவிகளோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கலிமுல்லா மாணவியை சந்திக்க வரும் போதெல்லாம் தோழிகளான அந்த அரசு பள்ளி மாணவிகளும் உடன் இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த கலிமுல்லா பின்னாளில் மாணவியை சந்திக்க செல்லும் போது தனது நண்பர்கள் அபிஷேக், கோகுல் என்பவர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார். முதலில் நட்பாக பழகிக் கொண்டிருக்க போக போக அந்த அரசு பள்ளி மாணவிகள் இருவருக்கும் கலிமுல்லாவின் நண்பர்கள் இருவருக்கும் காதல் உருவாகியுள்ளது. படிக்கிற வயதில் ஆபத்தை உணராமல் காதலில் விழுந்த மாணவிகளை பல இடங்களுக்கு அழைத்து சென்று 3 பேரும் ஊர் சுற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தனியார் பள்ளி மாணவி மாயமானதாக திருவிக நகர் போலீசார் தேடி வர சிறிது நேரத்தில் மாணவியின் தோழிகள் இருவரும் மாயமானது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 மாணவிகளும் மாயமான தகவல் தெரிந்து தீவிரமாக போலீசாரும் தேடத் தொடங்கினர். மாணவிகள் பயன்படுத்தி வந்த செல்போன் சிக்னலை ஆய்வு செய்ததில் வெள்ளிக்கிழமை மாயமான நிலையில் காதலர்களோடு ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர் என பல இடங்களில் ஊர் சுற்றியதோடு கடைசியாக பெரம்பூர் வீனஸ் மார்க்கெட்டுக்கு எதிரே நண்பர் வீட்டில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து அருகே இருந்த பாரடைந்த பங்களாவிற்கு மாணவிகளை அழைத்து சென்ற கலிமுல்லா, கோகுல், அபிஷேக் ஆகிய 3 பேரும் தனிமையை சாதகமாக்கி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுகிறது. வேறு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்களை காவலுக்கு நிற்க வைத்துவிட்டு பங்களாவிற்குள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுகிறது. செல்போன் சிக்னலை வைத்து பங்களாவிற்கே சென்ற போலீசார் கையும் களவுமாக 3 இளைஞர்களையும் பிடித்து மாணவிகளை பத்திரமாக மீட்டனர். இதனையடுத்து மாணவிகளை வன்கொடுமைக்கு ஆளாக்கிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் காவலுக்கு நின்றிருந்த 3 சிறுவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவ பரிசோதனையில் மாணவிகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது உறுதியான நிலையில் 3 பேரும் மயிலாப்பூரில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.